ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்புகிற வேளையில பிசாசின் வல்லமைகள் எல்லாம் கூண்டோடு ஒண்ணுமில்லாம பெறும், வேரோடு பிடுங்கப்படும். இந்தியாவில் இருக்கிற இயேசபேலின் ஆவிகள் ஒளிகிறது. இந்தியாவில் இருக்கிற பிசாசின் ஆதிக்கங்கள் ஒண்ணுமில்லாமல் போகிறது. இந்தியாவில் இருக்கிற எதிர் வல்லமைகள் அழிகிறது. தேசம் இயேசுவுக்கு, தேசம் இயேசுவுக்கு. தேசத்துல சேமம் வருகிறது. தேவன் இந்தியாவை ஆசீர்வதிக்கிறார். அன்றைய இப்ப வார்த்தைக்கு நேரம் கடந்து போறோம். ரெடி வார்த்தை வல்லமையை வெளிப்படுவதாக. வார்த்தை ஜீவன் உள்ளது, ஜீவனுள்ள வார்த்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வது. வார்த்தையை தியானித்தாலே இரத்தத்தின் வல்லமை செயல்படும். இன்னைக்கு இந்த பிள்ளைகள் மேல அந்த இரத்தத்தின் வல்லமை செயல்படுவதா. ஜீசஸ் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. மங்கை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். செஸ்ட் பெயின். Jesus, 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 Jesus. Yes. Bless you sister, bless you. பாருங்க ஜோம் பண்ற நேரம் ஆண்டவர் செஸ்ட் பெயின் மாத்திட்டாரா. God bless you sister. ஆண்டவர் இங்க இணைஞ்சிருக்கிற, இங்க ஜெபத்துல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. அவங்க லைஃப்ல எல்லா எதிர் வல்லமைகளும் தேவன் அழித்து போடுவாரா. ராகலாவா. வார்த்தையின் வல்லமை செயல்படட்டும். வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னைக்கு கேட்க போற வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கான ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்க நேர்ல வந்திருக்கிற, அதுபோல உலகம் முழுவதும் என்னோட இணைந்திருக்கிற ஆன்லைன் ஃபேமிலி, ஆன்லைன் குடும்பத்தார், சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க இன்னைக்கு ஒரு பெரிய டாபிக் சொல்ல போறேன். நம்ம வீட்டுல பிசாசு நுழைகிறதுக்கான ஒரு 7 விதமான வாசல்கள் இருக்குது. பாருங்க, இது ஒருவேளை இந்த டைட்டில் பார்த்தா ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கும். 7 விதமான வாசல்கள். பிசாசுக்கு அதிகாரமே இல்லையே. இப்ப பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்னா ஏன் வியாதி வந்துச்சுது? பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்னா ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு கடன் பிரச்சனை? அப்ப அவனுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டா, தேவனோடு உறவில் இருக்கிற பிள்ளைகள்ட்ட அதிகாரம் இல்லை. தேவனை சரியாக புரிந்து கொண்ட, தேவனோட கரெக்டா உறவுல இருக்கிற, பிசாசு தாக்கக்கூடிய, பிசாசை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள பிள்ளைகள்ட்ட அவன் தொட முடியாது, தாக்க முடியாது. ஆனா பைபிள்ல 7 விதமான இடத்துல அவன் என்ன செஞ்சிருக்கானா, தாக்கி இருக்கான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல, இந்த 7 விதமான வாசல்கள் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இனி பிசாசு உங்க வீட்டுல அதிகாரம் கிடையாது, உங்க குடும்பத்துல அதிகாரம் கிடையாது, உங்க பொருளாதாரத்துல அதிகாரம் கிடையாது, உங்க கணவன்ல மனைவி லைஃப்ல அதிகாரம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க பொருளாதாரம் இப்படி ஆனது காரணம் யாரு தெரியுமா? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஈவில் ஸ்பிரிட்டுக்கு இடம் வச்சு கொடுத்து இன்னைக்கு ஜீரோல சிலர்லாம் நிக்கிறாங்க. ஒரு காலத்துல பிரகாசிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், அன்னைக்கு என்கிட்ட பல ஆயிரங்கள் இருந்துச்சு பாஸ்டர், ஒரு நாள் இத்தனை லட்சம் நான் சம்பாதிச்சிருக்கேன் பாஸ்டர். ஆனா இன்னைக்கு ஜீரோ. காரணம் என்ன? எங்கேயோ இடம் வச்சு கொடுத்துருக்கோம், எங்கேயோ இடம் வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்க, இந்த 127வது நாள், இது வரைக்கும் நம்ம ஒரு 100 நாள் ஜெபத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு 27வது நாள், 127வது நாள்ல நம்ம ஜெபத்துல வந்துடும். பாருங்க, டெய்லி ஏதோ ஒரு சாட்சிகள் வந்துட்டே இருக்கு. டெய்லி ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார், என் வியாதியை மாத்தினாரு. ஏன்னா ஜெபம் வேலை செய்யும், வார்த்தை வேலை செய்யும். வார்த்தையை அனுபவிக்கிற வேலையில வார்த்தையின் வல்லமை செயல்படுகிறது. பாருங்க, நம்ம மதியம் 2 மணிக்கு ஜெபம் வச்சிருக்கிறோம், ராத்திரி 10 மணிக்கு ஜெபம் வச்சிருக்கிறோம். டெய்லி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இணைஞ்சு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நேற்று ராத்திரி ஒருத்தங்க அட்டன் பண்ணிட்டு காலையில சொல்றாங்க, ரொம்ப நாளா என் வீட்டுல பயங்கரமான ஒரு பிசாசின் ஆதிக்கத்தை என்னால உணர முடிஞ்சிச்சு. ரொம்ப எப்பயுமே ஒரு இருட்டின் ஆதிக்கத்தை உணர முடிஞ்சிச்சு. மகிழ்ச்சியே இல்லை, நிம்மதியே இல்லை, எப்பயுமே ஒரு சோர்வுல இருந்தேன். ஆனா நேற்று ராத்திரி நான் 10 மணி அந்த ஜெபத்துல டெலிவரன்ஸ் பிரேயர்ல இணைஞ்சேன். ஆனா இன்னைக்கு காலையில பார்த்தா நான் நல்லா இருந்தேன். இது வரைக்கும் என் லைஃப்ல பல வருஷங்களா ஒழுங்கா நிம்மதியான தூக்கம் இல்லை. ஆனா நேற்று ராத்திரி ஆண்டவர் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்தார். நான் சொல்றேன், ராத்திரி அந்த 10 மணி ஜெபத்துல இணைஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரியே இருக்கு. பாருங்க, நாளைக்கு சண்டே சர்வீஸ். யாராவது இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பிரேயர் வைப்பாங்களா? நான் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஜனங்கள் நல்லா இருக்கும். டெய்லி தூங்க போற நேரம் இந்த ஜெபத்துல நீங்க இணைஞ்சிட்டு தான் தூங்கணும். உங்க லைஃப் நல்லா இருக்க போகுது. ஏன் 10 மணி தெரியுமா? அப்பதான் நீங்க நிறைய பேர் 10 மணிக்கு தான் மொபைல கையில எடுப்பீங்க. நான் 9 மணிக்கு வைக்கலாமான்னு பார்த்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னார் 9 மணி வேண்டாம், 10 மணி. எல்லாரும் பார்த்தா போனை நோண்டிட்டு 10 மணி 11 மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு பிரசனத்துல உட்காரட்டும்னு சொல்லி ராத்திரி 10 மணிக்கு ஜெபம் இருக்குது. டெய்லி டெலிவரன்ஸ் பிரேயர், மதியம் ப்ரொஃபெட்டிக் பிரேயர், மதியம் தீர்க்கதரிசன ஜெபம், ராத்திரி டெலிவரன்ஸ் பிரேயர். அப்போ நீங்க ராத்திரி இந்த டெலிவரன்ஸ் பிரேயரை கேட்டுட்டு நீங்க தூங்குற வேளையில உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். கெட்ட சொப்பனம், ராத்திரி யாரோ கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது, ராத்திரி யாரோ அழுத்துற மாதிரி இருக்கு. பாருங்க, முதல்ல பெற்றோர்கள் நீங்களே நல்லா இல்லைன்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பாருங்க, டெய்லி உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை சரி, நீ சரியா இருக்கியா? நீ முதல்ல ஜெபத்தை அட்டன் பண்றியா? உனக்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நானே சரியில்லை, அப்புறம் என் பிள்ளை எப்படி? என் பிள்ளை ஜெபிக்கல, என் பிள்ளை அப்படி விழுந்துருச்சு, என் பிள்ளை லவ் பண்ணுது, என் பிள்ளை எதுவுமே செய்யல, என் பிள்ளை சபைக்கு வரல. காரணம் நீ தான் காரணம், அம்மா தான் காரணம். முதல்ல நீ ஜெபத்துல இருக்கியா?
இன்னைக்கு மனம் திரும்புங்க. முதல்ல ஆண்டவர் இந்த மதிய ஜெபத்துல நான் இணைவேன், இந்த ராத்திரி ஜெபத்துல நான் இணைவேன். முதல்ல நம்ம நல்லா இருக்கிறவங்க நம்ம பிள்ளைகள் மாறுவார். நிறைய பிள்ளைகளை நான் இன்னைக்கு பாக்குறேன், என் சபையில கூட சில பிள்ளைகளை பாக்குறேன். நல்லா இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா இல்லாத காரணம் பெற்றோர்கள். பிள்ளைய சபைக்கு வான்னு சொல்றது இல்ல, சபைக்கு அனுப்புறது இல்ல. பிள்ளைங்க அம்மா ஒரு மாதிரி எப்ப மாறிச்ச பிள்ளை ஒரு மாதிரி மாறிடுச்சு. நல்லா குடிச்சுக்கோங்க. முதல்ல தாய்மார்கள் நீங்க கரெக்டா இருங்க, நீங்க கரெக்டா ஜெபத்துல இருங்க. ராத்திரி ஜெபம் நிறைய தாய்மார்களை காணும், சபை விசுவாசிகளை காணும். நல்லா குடிச்சுக்கோங்க. இந்த ஜெபத்துல நீங்க இணைய இந்த ஜெபத்துல நீங்க உறவுல இருக்க அது என்ன செய்யும் தெரியுமா? உங்க குடும்பம் மொத்தத்தையும் அது சரி பண்ணும். கணவனை சரி பண்ணும், உங்க பிள்ளைகளை சரி பண்ணும். என் பிள்ளை அங்க படிக்குது, என்ன செய்யுதுன்னே தெரியல, ஜெபத்துல உட்காருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பா. நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும், விசுவாசிங்க. ஜெபத்துல இருக்க ஆரம்பிங்க. எதை குறிச்சும் கலங்கிட்டே இருக்காதீங்க. நல்லா குடிச்சுக்கோங்க. இந்த 100 நாள் ஜெபம், மதியம் ஆஃப்டர்நூன் 100 நாள் ஜெபம், டெய்லி ராத்திரி 10 மணிக்கு டெலிவரன்ஸ் பிரேயர் இருக்கு. இன்னைக்கு ராத்திரியே இருக்குது, இணைஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இணையறீங்க. இந்த ஜெபத்துல இப்படி நீங்க மதியமும் ராத்திரியும் தினம்தோறும் இணைகிற வேளையில உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு மேற்பட்ட தேவன் அசாதாரணமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். முதல்ல பாருங்க, முதல் வாசல் எங்க ஆரம்பிக்குதுன்னா தோட்டத்தில் ஆரம்பிக்குது. நல்லா குடிச்சுக்கோங்க. 7 விதமான வாசல். முதல் வாசல் என்னன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்தின் வாசல். பிசாசு உள்ள வந்த தோட்டத்தின் வாசல். எப்படி வந்திருக்கிறான்? நல்லா குடிச்சுக்கோங்க. தோட்டத்துல எப்படி வந்தான் பாருங்க. அவன் பிசாசு எப்படி பேசுறான் பாருங்க. ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா? இப்போ இவன் பிசாசு என்ன செய்யறான்னா, முதல் வாசல் என்னன்னா, உங்க வீட்டுல நுழையிற முதல் வாசல் என்ன? வாயை திறந்து பேச வைக்கிறான், கேட்கிறான். உங்க வாயில சொல்றீங்க பாத்தீங்களா, ஐயோ காசு இல்ல, முதல் வாசல் திறந்துட்டீங்க. ஐயோ டயர்டா இருக்குது, 2வது வாசல்ல திறந்துட்டீங்க. ஐயோ என் பிள்ளை லைஃப்ல அப்படி இருக்குது, 3வது வாசல்ல திறந்துட்டீங்க. என் கணவனார் சரியில்லை, 4வது வாசல்ல திறந்துட்டீங்க. எல்லா இடத்துலயும் வாயை திறந்து வாசல்ல பிசாசுக்கு திறந்து விட்டுறீங்க பாருங்க, அவன் உள்ள வந்துடுறான். இங்க அதுதான் பிசாசு முதல்ல ஏவாளை பார்த்து கேட்கிறான், உண்டோ கேட்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. இவன் என்ன சொல்லிட்டானா, வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிடும். நல்லா குடிச்சுக்கோங்க. வாயை சரியாக பயன்படுத்த ஆரம்பிங்கள். முதல் வாசல் என்ன தெரியுமா? வாயை திறந்து பேசுறா பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். இப்ப பிசாசு முதல்ல என்ன செய்யறான்னா, முதல் வாசல் தோட்டத்தின் வாசல்ல ஏமாற்றம், பொய் என்கிற ஒரு காரியத்தை சொல்றான். இவங்க ஆல்ரெடி தேவர்களை மாதிரிதான் இருக்காங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேவனுக்கு நிகராய், தேவனுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது, அவருடைய சுவாசம் எனக்குள்ள ஓடுது அப்படிங்கிற எண்ணம் இல்லாதனாலதான் எப்படி ஏமாற்றப்பட்டாலோ, நீங்கள் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வியாதியா வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்ப சொல்ற பாருங்க, இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாவதில்லை, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். ஆல்ரெடி இவங்க இருக்கிறது தேவனை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க கண் திறக்கப்பட்டுதான் இருக்குது. ஆனா இப்ப பிசாசு ஒரு பொய்யை சொல்றான். இதே மாதிரி தான் உங்க லைஃப்ல பிசாசு நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம். கடனை வாங்கு, அதை வாங்கு. தோட்டத்தின் வாசல் என்ன செய்யுதுன்னா பொய்யை நம்ப வைக்குது. உண்மையா ஆண்டவர் எனக்கு ஒரு தன்மையை தந்திருக்கிறார், அந்த தன்மையை மாத்துது. உண்மையா ஆண்டவர் உங்களை தேவர்களை போல படைத்திருக்கார். அதான் வசனம் சொல்லுது, தேவனை உடையவர்கள் தேவர்கள். அந்த வசனம் போட்டிருக்கு, யூ ஆர் காட். அவரை மாறி படைச்சிருக்கிறார், அவருடைய சாயல்னா. அப்ப முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் அவரை மாதிரி படைக்கப்பட்டவன். என் வாய் அவரை மாதிரி படைக்கப்பட்டது. அவர் சொல்றாரு சுகமாகுன்னு சொல்றாரு. இயேசு சுகம் உண்டாயிட்டு, நீ வியாதி நீங்கி சுகமா இருப்பாயின்னு சொல்றாரு, சுகமாயிட்டு. எலிசா சொல்றாரு, அந்த யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கு, வாயை திறந்து பேசுறாரு, குஷ்டரோகம் சுகமாயிருச்சு. சிறு பெண்ணை எழுந்திருக்கிறார், தலி தாகுமிங்கிறார். சிறு பெண்ணை எழுந்திருச்சு. வல்லமை. இங்க ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் அதே போலதான் படைச்சிருக்கிறார். ஆனா பிசாசு ஏமாத்திட்டே இருக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன் பிரதர் சிஸ்டர், இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில வந்த அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக இடத்துல இந்த தோட்டத்தின் வாசல் மாதிரி நம்ம ஏமாந்து அநேக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் இந்த வேளையில அந்த வாசல் அடைக்கப்படுகிறார். இனி பிசாசுக்கு இடம் இல்ல. தோட்டத்தின் வாசல் இயேசுவின் நாமத்தில் அடைபட ரகாபா ஷக்கச்சரபல. தோட்டத்தின் வாசல் அடைபடுகிறது. தோட்டத்தின் வாசல் பாருங்க, தோட்டத்தின் வாசல் அடைபடணும்னா டெய்லி என்ன சொன்னா, ரெண்டு நேரம் ஜெபத்துல இணைங்க. மதியம் 2 மணிக்கு வாங்க, ராத்திரி 10 மணிக்கு ஜெபத்துல வாங்க. வேற என்ன வேலை? சும்மா சீரியல் பாக்குறதோ, உட்காந்து கதை பேசுறதோ, யார்கிட்டயும் போன் பேசுறதோ தேவையில்லைங்கிற. நீங்க இங்க உட்காந்து ஜெபிங்க, உங்க கணவனார் சரியாயிருவார்.
ரொம்ப என் கணவன்டே பேசிட்டு இருக்கிறேன், என்ன சரி பண்ணீங்க? ஒன்னும் சரி பண்ண மாதிரி தெரியல. உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி பிரேயர் வாங்க. ஒன்னும் சரியான மாதிரி தெரியல. பிரேயருக்கு வந்தது யாரோ ஃபோன் பண்றாங்க, முதல்ல நீங்க பிரேயருக்கு உட்காருங்க, அதுக்கப்புறம் முடிச்சு போன் எல்லாம் பாத்துக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்து போறோம். ஆதியில் கொண்ட அன்பை விட்டாயின்னு சொன்ன மாதிரி அன்பை விட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. விட்டுறாதீங்க. அதான் பிசாசு உங்களுக்கு வைக்கிற வலை. தோட்டத்தின் வலையை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு தோட்டத்துல எப்படி ஆதாம் ஏவாளை காலி பண்ணுவதற்காக ஒரு வலை வச்சானோ, அதே மாதிரி தான் என்னைக்கு நீங்க ஜெபத்தை விட்டுறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை அழிவுக்கு நேர போதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நான் இந்த ஜெபத்துல மதியம் பங்கெடுப்பேன், ராத்திரி 10 மணிக்கும் இந்த ஜெபத்துல ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து பங்கெடுப்பேன் முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையை வெற்றி நோக்கி பயணிக்கும். முதல்ல தோட்டத்துல ஏமாத்துறான். முதல் வாசல் தோட்டம் என்கிற வாசல் ஏவாள் திறந்து வச்சா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தோட்டம் பொய்யை நம்பி, இல்ல நான் தேவனை போல ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லாம நீங்க இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாசல் அடைபடுகிறது. இந்த வேளையில் ஜெபத்தை கேட்கிற வேளையில், இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில அந்த வாசலை தேவன் அடைத்து போடுகிறார். இரண்டாவது வாசல் பாருங்க. இரண்டாவது வாசல் குடும்பத்தின் வாசல். குடும்பம் பொய். இதுல கூட பொய்ங்கிற வாசல் தான். இந்த வாசலுக்கு இன்னொரு பேர் வைக்கணும், குடும்பத்தின் வாசல். குடும்பமா போய் சொல்றாங்க. அம்மா போய் பிள்ளைகிட்ட சொல்றது, பிள்ளை போய் கணவன்கிட்ட சொல்றது, எல்லாம் மாறி ஊழியர்கிட்ட சொல்றது போய். இங்க அதான் சொல்லியிருப்பாருங்க, செத்து விழுந்துட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 5 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுது பாருங்க. அனனியாவும் சப்பீராலும் என்ன செஞ்சாங்கன்னா போய் சொல்றாங்க. அப்போஸ்தலர்ட்ட பேதுருட்ட என்ன செய்றாங்கன்னா பொய் சொல்றனால என்ன ஆயிடுறாங்கன்னா பரிசுத்த ஆவியில. இப்போ பொய் சொல்றது ஏட்டனா ஊழியக்காரன் பொய் சொல்றாங்க, பேதுருட்ட பொய் சொல்றாங்க. ஆனா பேதுரு என்ன தெரியுமா சொல்றாரு, நீ பொய் சொன்னது ஏன்ட்ட இல்ல, யார்ட்ட சொன்னா நீ பரிசுத்த ஆவியானவர்ட்ட பொய் சொல்லியிருக்க. நல்லா கவனிச்சுக்கோங்க சிஸ்டர், நீங்க வீட்டுல ஒரு தாயா இருக்கிறீங்கன்னா, நீங்க வீட்டுல ஒரு தகப்பனா இருக்கீங்கன்னா, உங்க பிள்ளைங்களை பொய் சொல்ற வழியில நடத்தாதீங்க. உங்க கணவனா 2 திட்டு கூட திட்டட்டும், உங்க பிள்ளைங்களை அப்பாட்ட இப்படி பொய் சொல்லு, அம்மாட்ட இப்படி பொய் சொல்லு, அங்க இப்படி பொய் சொல்லு அப்படிங்கிற அந்த பொய்ங்கிற வழியில என்ன செய்யாதீங்க, வராது. இங்க அனனியாலும் சப்பீராலும் ஒரு பொய்யை சொல்லி தேவனுடைய சமூகத்துல செத்து விழுந்தாங்க. நான் சொல்றேன், நீங்க செத்து விழ மாட்டீங்க, ஆனா பொய் என்கிற. இப்போ எப்படி பிசாசு ஏவாளை வஞ்சித்தது, பிசாசு பொய் சொல்லி வந்துச்சானோ, அதே மாதிரி எப்போ ஒரு மனுஷனுடைய தேவ பிள்ளைகளுடைய வாயில பொய் வருதோ, பொய் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் தெரியுமா, பிசாசு உள்ள வந்துருவான். இங்க அதுதான் நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்த குடும்பத்துல மொத்த குடும்பத்தையும் அழித்து விட்டது. அனனியால் சப்பீராளுங்கிற மொத்த குடும்பத்தையும் அழித்து விட்டது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமம் உண்மை, அவருடைய உண்மை எங்க வாழ்க்கையில செயல்படுகிற வேளையில இனி பொய்யின் எந்த தன்மைகளும் எங்க வீட்டுல வேலை செய்யாது. பிசாசு சொல்ற பொய்யை நான் நம்ப மாட்டேன், என் வாயிலிருந்து பொய் வரா. இரண்டாவது, முதல்ல தோட்டத்தின் வாசல், இரண்டாவது குடும்பத்தின் வாசல். 2மே பொய் தான். அங்க பிசாசு சொல்றான், இங்க இவங்க சொல்றாங்க. மூணாவது பாருங்க, சபையின் வாசல். சபையில கூட பிசாசு வேலை செய்வான். ஒன்று சொல்லவா, சபையில பிசாசு வேலை செய்யறான்னு கேட்டா 100% வேலை செய்யறான். நிறைய விசுவாசிகள் அழிந்ததுக்கு காரணம் நிறைய ஊழியர்கள். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் தூத்துக்குடியில இருந்து எனக்கு போன் பண்றாங்க. ஒரு ஊழியரை நம்பி அவர் சொல்றாரு, கடன் வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் கடன் வாங்கி இப்ப பார்த்தா 89 லட்சம் கடன். வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. 4 ஏக்கர் சொத்தை வித்து இப்ப கடன் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நல்ல வேலை நம்மகிட்ட வந்து இணைஞ்சாங்க. அதனாலதான் சொன்னேன், சிஸ்டர் இந்த கடன்ல நீங்க ஏதாவது ஆயிருவீங்க, இருக்கிற சொத்தை ஏதாவது வித்தாது எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, சரி பண்ணிருங்க, வேற வழியே கிடையாது. ஆண்டவர் அப்புறம் சொத்து தருவார். இப்ப முதல்ல நீங்க இருக்கிற இந்த மரண படுகொலியில இருந்து வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். 4 ஏக்கர் சொத்தை விற்க போறாங்க. காரணம் என்ன? ஒரு ஊழியர் பொய் ஏதோ சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏமாத்து. உன் வீட்டுல தகடு இருக்கு, உன் வீட்டுல அது இருக்கு, இது இருக்கு, நீ இந்த தகடு எடுக்கணும், நீ எனக்கு இத்தனை 1000 தரணும். சில வெளிநாட்டு கால்கள் வருது. மலேசியால இருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, ஒரு ஊழியர் சொன்னாரு, என் வீட்டுல தகடு இருக்கு, இந்த தகடு எடுக்கணும், நீங்க 50,000 தரணும். போயிருக்கான், இந்தியால இருந்து போயிருக்கா, தகடு எடுக்கிற இந்தியால இருந்து போயிருக்கா. வச்சதான் வருதா, எடுத்ததான் வருதா. பாருங்க, ஊழியர்கள் மந்திரவாதி மாதிரி வேலை செய்யறாங்க. இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்ப பவுல் சொல்றாரு, நான் போயிருவேன், ஆனா இந்த சபையை கெடுப்பதற்காக சில ஓநாய்கள் வரும். ஓநாய்கள். நான் சொல்றேன், உங்க வருமானத்தை தடுக்கிற ஓநாய்கள், உங்க குடும்ப உறவுகளை தடுக்கிற ஓநாய்கள், உங்க சந்தோஷத்தை தடுக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாய்களுக்கு நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால் சபையில உட்கார்ந்து செபிச்சீங்கன்னா 4 பேர் 5 பேர் இல்ல தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து செபிக்கிற வேளையில ஓநாய்கள், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த ஓநாய்களின் வல்லமைகள் அழிகிறது. மூன்றாவது, சபையின் வாசல்ல செயல்படுகிற
ஓநாய்களின் வல்லமைகள் அழிகிறது. பாருங்க, இந்திய தேசத்தை பல வருஷங்களா, தமிழ்நாடு பல வருஷங்களா சில ஓநாய்கள் தான் ஆண்டிருக்குன்னு சொல்ல முடியும். தேசத்தை பாருங்க, தேசத்துல கொஞ்சம் நீங்க இந்த கன்னியாகுமரி விட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து பாருங்க, எங்கேயா மரங்கள் பார்க்க முடியுதா? இப்போ ஒரு கொடிதான ஒரு கிளைமேட் வந்துச்சு தெரியுமா? இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லி ஜனங்களை இல்ல ஏதோ ஒன்று சொல்லி இந்த தேசத்தை பசுமையா மாட்டி இருக்கலாம். நான் சொல்றேன், கேரளாவை விட தமிழ்நாடு பசுமையா மாறப்போகுது. சொல்றேன், தமிழ்நாடு எழும்ப போகுது. ஆண்டவர் தந்த ராஜாக்கள் நல்ல ராஜாக்களை தான் தந்திருக்காங்க. அதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துன்னு சொல்லி இருக்காரு. நல்ல ஆட்சி தான் வரப்போகுது. நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே 3 வாரத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொன்னேன், சூரியன் அந்தகாரப்படும், சில ஆட்சிகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி அதை கரெக்டா திட்டம் தெளிவா ஒரு சண்டே சர்வீஸ்ல ஆவியானவர் பேசினார். திரும்ப அந்த வீடியோ வரும், நான் திரும்ப அதை எடுத்து கட் பண்ணி போடுவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசின காரியங்கள் தான் நடக்கும். நான் சொல்றேன், ஒரு சந்ததி எழும்புகிறது. இன்னைக்கு நீங்க அவங்கள எல்லாம் பாக்குற நேரம் ஒரு மாதிரி தற்குறிகள், ஒரு மாதிரி இருக்கலாம் எல்லாம் படித்த இளைஞர்கள். இன்னைக்கு ஒருவேளை சினிமாக்காரன் பின்னாடி போன மாதிரி இருக்கலாம். நீங்க கொஞ்சம் வட இந்தியா பக்கம் போய் பாருங்க, எல்லாம் கத்தியை எடுத்துட்டு எல்லாம் எங்க போறாங்க தெரியுமா? எல்லாம் RSS பின்னாடி போறான். எல்லாம் மத வெறியும் மத கலவரமும். அதுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்ல, இன்னைக்கு சினிமாக்காரன் பின்னாடி போறாங்க. ஆனா இதை மாத்த முடியும்ங்கிறேன். அந்த தலைவன் எழும்பி நல்ல தலைவனா மாறி, ஜோசப் விஜய், அந்த நல்ல தலைவன் இந்த ஜனங்களை மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருவேளை அவர்களை பார்க்க தற்குறியா இருக்க முடியும். நான் சொல்றேன், இவ்வளவு இளைஞர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்தது ஒரு மனித சக்தி இல்ல. நான் சொல்றேன், இது கண்டிப்பா தேவனுடைய சக்தி தான். சும்மா மனிதர்களை கொண்டு வர முடியாது. இத்தனை மனிதர்களை, இத்தனை இளைஞர்களை இப்படி ஒரு அரசியலுக்கு பின்னாடி கொண்டு வருதுன்னா கண்டிப்பா மனிதர்களால் மட்டும் இதை செய்ய முடியாதுன்னு நான் நம்புறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, எழும்ப போகுது, ஒரு சந்ததி எழும்ப போகுது. இந்தியா மாறப்போகுது, தமிழ்நாடு மாறப்போகுது, இந்தியாவில் இருக்கிற சிறுமைகள் மாறப்போகிறது, இந்தியாவில் இருக்கிற ஏழ்மைகள் மாறப்போகிறது. இன்னொன்று சொல்லவா, இந்த ஆட்சி மாறினதுல எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் என்ன தெரியுமா? எல்லா மதுபான கடைகளும் இந்த தமிழ்நாட்டை விட்டு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மதுபான கடைகளும் போதை வஸ்துகளை எல்லாம் ஆண்டவர் அழிக்க போகிறார். ஒண்ணு இல்லாம போகுது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, நமக்கு எந்த கட்சியும் நம்ம சார்ந்தவன் கிடையாது. 5 வருஷம் நீங்க என்ன ஆட்சி செஞ்சீங்க? ஏழைகள் ஏழ்மையாவே இருக்காங்க, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்க? என்ன இருக்குது தமிழ்நாட்டுல? என்ன இருக்கு? ஏழ்மையான ஜனங்க இன்னும் ஏழ்மையா இருக்காங்க. ஏதோ ட்ரை பண்ணி எங்கேயோ சம்பாதிச்சு எப்படியோ வராங்க. நாடை பாருங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. இந்த பெருந்துறை பக்கம் இங்க கொஞ்சம் பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த கெமிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த எம்டி போர் இருக்கு பாருங்க, எம்டி போருக்குள்ள செலுத்துறான். தேசம் கெட்டு போச்சு. கொஞ்சம் அந்த பக்கத்துல போய் தண்ணியை போட்டா தண்ணி நல்ல தண்ணி இல்ல, கெமிக்கல் தண்ணி. ஜனங்கள் கொத்த அழிகிறாங்க. காரணம் என்ன? ஆளும் தலைவர்கள் சரியில்லை, தேசத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பூமி நல்லதுன்னு சொல்றாரு. பூமியை சகலத்தையும் நான் ஆள்றேங்கிற, இந்த சகலத்தையும் கெடுக்கிற சில வல்லமைகளா இவ்வளவு நாள் சில பிசாசுகள் ஆளுகை செஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். தங்களுக்குன்னு எடுத்திருக்கிறாங்க லஞ்சங்கள், ஊழல்கள், கணக்கு கட்டினா ஒண்ணும் இல்லாத மாதிரி கணக்கு கட்டுறாங்க. சொல்ற தேசம் மாறப்போகிறது. நான் சொல்றேன், இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத, நீங்க வேணா இந்த மெசேஜ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க திரும்ப கேட்டு பாருங்க. இந்த 27வது நாள் ஜெபத்தை நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல பாருங்க, தமிழ்நாடு அப்படியே மாறப்போகிறது. தமிழ்நாடு உயரப்போகிறது. எல்லா தேசங்களும் தமிழ்நாடு திரும்பி பார்க்க போகுது. எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடு திரும்பி பார்க்க போகிறது. நான் ஒண்ணு சொல்லவா சிஸ்டர், நான் இந்த ஜோசப் விஜய்ங்க தாவீது மாதிரி பாக்குறேன். ஏன் தெரியுமா? தாவீது அவன் மேல அபிஷேகம் வந்துருச்சு. அபிஷேகம் வந்து இந்த அரியணையில உட்கார்றதுக்காக இவர் என்ன செய்யறாருன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாரு. சொந்த பையனால கஷ்டப்படுறாரு, ராஜாவால கஷ்டப்படுறாரு. ராஜா யாரு? சவுலால கஷ்டப்படுறாரு. இப்போ இவர் சில ராஜாக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாரு. பின்னாடி இருந்து பிஜேபி வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்படி அநேகர் எதிர்மறையா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனிச்சுக்கோங்க. ஒருத்தர் தாவீது இவ்வளவு அடி வாங்கி அதான் சொல்றாரு, என் கைய அவர் போருக்கும் என் விரலை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப ஜோசப் விஜய்ங்கிறவர் அந்த யுத்தத்துக்கு பழகிட்டு இருக்கிறார். இனி அரியணையில வந்து உட்காருவாரு. நான் சொல்றேன், தமிழ்நாடு சூப்பராய் மாறப்போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகள் ஒழிய போகிறது. பாருங்க, இந்த 5 வருஷம் ஆட்சியில எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குதானே? கஞ்சா கிடைக்கும். நேத்து ஒரு பையன் பாக்கெட்ல கையை போட்டு பாக்குறேன், கஞ்சா இருக்கு. கஞ்சா பாக்கெட்ல கை போடுற கஞ்சா இருக்கு. எந்த லெவலுக்கு தேசம் இருக்கு பாருங்க, எந்த லெவலுக்கு தேசம் இருக்கு. அவ்வளவு எளிமையா இந்த தேசத்தை கொடுமைப்படுத்தி வச்சிருந்த அரசு ஆட்சிகள், இதுவரைக்கும் பிசாசின் ஆட்சிகள், சபையில
ஓநாய்கள் போட்டு பாருங்க, கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ளே இருக்குதான், சபைக்குள்ளே இருக்கு. அடுத்து தேசம்லாம் வருது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நான் சொல்றேன், ராஜாக்களை தள்ளி ஆண்டுடைய சித்தத்தின்படிதான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மலர போகிறது, ஆட்சி மலர போகிறது. அந்த 3 வாரத்துக்கு முன்னாடியே கரெக்டா ஆண்டவர் திட்டமா பேசினார். இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே பேசுறேன், அன்னைக்கு இன்னும் தெளிவா பேசுறேன், இந்த கட்சிகளை பத்தி எல்லாம் தெளிவா பேசுறேன். அன்னைக்கு ஆவியானவர் தெளிவா சொன்னார். நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எந்த கட்சி வரும்னு ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னது மாதிரி நடக்குது, எல்லாம் நடக்குது. சில பிரச்சனை இருக்கும், ஏன்னா ஒருத்தர் வந்து உட்கார்ற நேரம் எப்படி தாவீது ஆண்டவர் பழக்கினாரோ அதே மாதிரி இப்ப விஜய் ஆண்டவர் பழக்கிறாரு தான் நான் சொல்லுவேன். வந்து உட்கார்ற நேரம் நல்ல ஆட்சி வரப்போகுது, நம்ம எல்லாம் நல்லா இருக்க போறோம், நீங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க, உங்க தரித்திரங்கள் மறைய போகுது. பாருங்க, ஒருத்தர் சொன்னாரு, எத்தனையோ லட்சம் கோடிய சுவிஸ் பேங்க்ல எல்லாம் போட்டிருக்காங்களா கொள்ளையடிச்சு. அப்படின்னா ஜனங்கள் கையில எப்படி காசு வரும்? சிஸ்டர் பிரதர், உங்க கையில இருக்க வேண்டிய காசு அரசியல் தலைவர்கள் லட்சம் லட்சம் அப்படின்னா லட்சம் கோடிகள், நீங்க கோடிகள்ல லட்சம் கோடிகள், அந்த மில்லியன் பில்லியன் அளவுக்கு எங்கேயோ வெளிநாட்டுல கொண்டு உங்க கையில வர வேண்டிய காசு எல்லாம் கடத்தின என்ன நோய் இங்க போட்டு பாருங்க, ஓநாய்கள், கொடிதான ஓநாய்கள். ஆண்டவர் பார்த்தார், என் இருதயத்துக்கு ஏத்த எவனாவது ஒருத்தர் வருவானான்னு பார்த்தார். ஒருத்தர் வந்தார், அவன் கையில கொடுத்தார், சவுலை தள்ளினார், தாவீதை எடுத்தார், தாவீதை வச்சார், தாவீதுட்ட செழிப்பை கொடுத்தார், தாவீதின் பையன் சாலமோன் ஆலயத்தை கட்ட வச்சாரு, மகிமையை விளங்க பண்ணினார். நான் சொல்றேன், தமிழ்நாடு மகிமையை விளங்க போகிறது, மகிமையை விளங்க போகிறது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, ஆனா நான் தேவனை சார்ந்தவன். நல்லாட்சி வர்ற நேரம் சந்தோஷப்படணும். பாருங்க, சிலர்லாம் இந்த கட்சி வெறியர்கள் இருப்பாங்க பாருங்க, நான் டிஎம்கே வெறி, நான் ஏடிஎம்கே வெறி. வெறியே பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் இருதயத்தை பாருங்க. நீங்க ஊழியர்கள் தான், ஆண்டவருடைய சித்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நானும் ஒரு காலத்துல ஒரு விதமா தான் இருந்தேன். அப்போ எப்ப நம்ம ஆண்டவரோட உறவுல இருக்கிறோம், அவர் சொல்லித்தாரா இல்ல மகனே, இப்படிதான் வரணும், இப்படிதான் நடக்கணும். 5 வருஷம் கொள்ளையடிச்சாங்க, 5 வருஷம் இல்ல, இந்த 5 வருஷம், இதுக்கு முந்தின 5 வருஷம், இது வரைக்கும் ஒரு 60-70 வருஷமா கொள்ளையடிப்பு தான் நடந்திருக்கு, கொள்ளையடிப்பு தான் நடந்திருக்கு. கொள்ளையடிச்சவங்க அட்ரஸ் இல்லாம போயிட்டான். நான் சொல்றேன், ஜனங்களை சம்பாதியுங்கள், மக்களை சம்பாதியுங்கள். ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, எல்லாம் சம்பாதிச்சாங்க, ஆனா நல்ல உறவு சம்பாதிக்கல. மரணத்தை பாருங்க, எப்படி செத்தாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், பணத்தை சம்பாதிக்கிறதை விட ஜனங்களை சம்பாதிங்க, உறவுகளை சம்பாதிங்க. நான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீங்களும் சம்பாதிங்க. பக்கத்தில் இருக்கவங்களை தேசிங்க, ஏதோ செய்யுங்க. பணத்தை சம்பாதிச்சு ஜெயலலிதா அப்படி டிராவல் பண்ணுச்சுன்னா எல்லா எம்எல்ஏக்களும் கையை கட்டி நிக்கணும். அது மரியாதை இல்லை, அது பயம். ஜனங்கள்ட்ட இருந்து நல்ல மரியாதை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. கடைசியில எப்படி செத்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு விதமான ஒரு கொடுமையினால் செத்துருக்கிறாங்க, ஒரு அடிமைத்தனத்தில் இறந்திருக்கிறாங்க. சொல்றேன், ஜனங்களை சம்பாதிக்கிற வேளையில, உறவுகளை சம்பாதிக்கிற வேளையில உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வார்த்தைக்கு நேரம் வரும். மூணாவது கதவு என்னன்னு சொன்னேன், சபையில கொடிய ஓநாய்க்கள். இன்னைக்கு கூட நான் Facebookல சில தகவல் எல்லாம் பாக்குறேன், அப்படி துணிகரமா ஒரு கட்சிக்கு எதிராக பேசுறாங்க பாருங்க. எப்படி முடியுதுன்னு தெரியல, இந்த ஊழியர்களால எப்படி முடியுதுன்னு தெரியல. இல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிதான் சொல்றீங்களா? இதெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு மெஜாரிட்டியா ஒருத்தர் வந்திருக்கிறார், இவ்வளவு சீட் எடுத்து ஒருத்தர் வந்திருக்கிறார், 108 இடத்துல இவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார். இது உங்க சித்தம் இல்லாம நடந்திருக்குமா? கண்டிப்பா ஆண்டோட சித்தம் இல்லாம நடந்திருக்காரு, ஆண்டோட சித்தத்தோட நடந்திருக்கும். எஸ், ஷாக்கா ராக்கா லாமா நா ஷாக்கா. உங்க லைஃப்ல இங்க சொன்ன மாதிரி, நான் போன பின்பு, பவுல் போனதுக்கு அப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சில ஓநாய்கள் வந்திருக்கலாம். பணத்தை கொள்ளையடித்த, ஜபத்தை கொள்ளையடித்த, உங்க அபிஷேகத்தை கொள்ளையடித்த, உங்க உறவுகளை கொள்ளையடித்த, உங்க பிள்ளைகளை கொள்ளையடித்த, உங்க மகிழ்ச்சியை கொள்ளையடித்த, உங்க கணவனை கொள்ளையடித்த சில ஓநாய்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த ஓநாய்களை அழிக்கிற தேவ வல்லமை இப்பொழுது உங்கள் மேல இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஷாக்கா ராக்கா லாமா. முதல்ல சொன்னேன், தோட்டத்தின் வாசல் பொய்யை சொல்லி உள்ள நுழைஞ்சி, அப்புறம் குடும்பத்தின் வாசல் அனனியா சப்பீராலும் பொய்யை சொல்லி குடும்பத்துக்குள்ள பிசாசா அலோ பண்ணிட்டாங்க. அடுத்து சபையில பவுல் போனதுக்கு அப்புறம் சில ஓநாய்கள் வந்து ஜனங்களை கொள்ளையடிச்சிருச்சு. அடுத்து தேசத்தின் வாசல், தேசத்துல வாசல் பாருங்க. வெளிப்படுத்தல் 16:13 சொல்லுது பாருங்க. இது ஒரு கொடுமையான வாசல் தான். தேசத்தின் வாசல் திறந்திருக்கிற நேரம் கொள்ளையடிப்பாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சில அரசியல் தலைவர்களுக்கு இது பொருந்தும், சிலருக்கெல்லாம் பொருந்தும்.
போட்டு பாருங்க, வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலி சர்ப்பத்தின் வாயிலும், நீங்க லைவ்ல பாக்குற யாராவது உங்கள்கிட்ட பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போடுங்க. ரெகுலரா போடுற சிஸ்டர் இன்னைக்கு காணோம், என்னாச்சுன்னு தெரியல. நான் வசனத்தை சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க அந்த லைவ் சாட்ல உங்க பைபிள் இருக்குல்ல, தமிழ் ஆடியோ பைபிள், அந்த சாரி தமிழ் பைபிள் இருக்கும்ல, அந்த தமிழ் பைபிள்ல இருந்து நீங்க காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி இதுல போட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, போடுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வரக்கண்ண. இப்ப தேசத்துல 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருது. தேசத்துல அசுத்த ஆவிகள், விபச்சாரம் என்கிற அசுத்தாவி, மதுபான பழக்கம் என்கிற அசுத்தாவி, சிறுமை என்கிற அசுத்தாவி, என்ன விதமான தேசத்துல அசுத்தாவிகளா இருந்தாலும் சரி புறப்பட்டு வர கண்டேன். இவர் பார்க்கிறார், யோவான் பார்க்கிறாரு, புறப்பட்டு வர கண்டேன். ஆனா நான் சொல்றேன், இப்ப இவர் பார்த்திருக்கிறாரு. இப்போ நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கிற வேளையில தேவ பிள்ளைகள் தேசத்துல இருந்து ஒரு அசுத்தாவி அப்படியே புறப்பட்டு வருது. விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரிப்பட்ட இயேசுவின் வல்லமைகள், இது புறப்பட்டு எங்க வரும்? இது நம்மளை தேடிதான் வரும். ஆனா இப்படி புறப்பட்டு வர்ற வேளையில ஜெபிக்கிற வீட்டுல ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல அது தொட முடியாது. அது தொட முடியாது. அது தொட முடியாது. பாருங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. இந்த அம்மா அவங்க செத்ததுக்கு அப்புறம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தை எல்லாம் யார் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணு பேர்ல எழுதி, ஒரே பொண்ணு, வேற யாரும் கிடையாது, கணவன் கிடையாது. அந்த அம்மாக்கு, வயசான அம்மாக்கு கணவன் கிடையாது, யாரும் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு. அப்ப நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து இல்ல இந்த பொண்ணுக்கு அப்படிங்கறதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா, இந்த அம்மாவை கொல்றதுக்காக நம்ம டைரக்டா கொண்டோம்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்க, இல்ல நம்ம டைரக்டா இவங்களை வந்து விஷம் கீசம் கொண்டு ஏதாவது கொண்டு கொடுத்துட்டோம்னா போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த செய்வனை செய்வாங்க பாத்தீங்களா, மாந்திரிகம் செய்வாங்க பாத்தீங்களா. இந்த மாந்திரிகம் செய்கிற இந்த வல்லமே இந்த அம்மாவுக்கு எதிராக அனுப்புறதுக்காக ஒருத்தட்ட காசு கொடுத்து, அவர் நிறைய காசு கேட்டிருக்காரு, காசு கொடுத்து இந்த அம்மாவை கொண்டு அந்த சொத்தெல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா போய் பார்த்துருக்கான். இந்த அம்மா படுக்கையில இருக்குது, எந்திக்க முடியாது, படுக்கையில தான் இருக்கிறான், பெட்ரீடனா இருக்கிறான். அப்போ இவன் முதல்ல என்ன பண்ணிருக்கானா, நல்ல காசு வாங்கினா, காசு வாங்கிட்டு முதல்ல ஒரு அசுத்தாவி அனுப்பியிருக்கிறான். அந்த அம்மாவுக்கு எதிராக ஒரு அசுத்தாவி அனுப்பியிருக்கிறான். அது போயிட்டு என்ன பண்ணிச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வரைக்கும் தான் போச்சுது. அதுக்கப்புறம் அந்த அசுத்தாவியால உள்ள வர முடியல. இப்போ இந்த இந்த மந்திரவாதி சொல்றான், அது காம்பவுண்டை தாண்டி அது வர முடியல. நான் ஒண்ணு பண்றேன், நான் உங்க காம்பவுண்டுக்குள்ள இருந்து இந்த மந்திரத்தை செய்யறேன், காம்பவுண்டுக்குள்ள வந்து இந்த ஒரு ஆவி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு, அதை விட ஒரு பெரிய ஒரு ஆவியை அனுப்பி இருக்கிறான். இந்த ஆவியை அனுப்புன வேளையில அது என்ன நடந்துச்சுன்னா, அது அந்த வீட்டுக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டு அதால என்ன செய்ய முடியலன்னா, அந்த வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு அதால உள்ள இவன் போய் அந்த வீட்டுல போய் அந்த வயசான அம்மாவை தாக்க முடியல. அடுத்து இவன் என்ன பண்றான்னா, ஒரு பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெரிய ஏவல் சக்தி, ஒரு பெரிய வல்லமை, நீங்க இதெல்லாம் பெரிய பெரியனோட அது பயங்கரமா வேலை செஞ்சு நினைக்காதீங்க, ஒண்ணுமே செய்யாது, ஏன்னா அப்படிதான் முடிய போகுது. இவன் இப்போ ஒரு பெரிய ஒரு பிசாசு வல்லமையை நான் அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வல்லமையை அனுப்புனா, அது போயிட்டு அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்டு, இனி நீ அந்த வீட்டுக்கு அனுப்புனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதியை பார்த்து சொல்லிச்சுதான். இப்ப இந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா, அந்த அனுப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அம்மாவோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து கேக்குது, என்ன நான் இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன், எப்படி பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்கு, இவ்வளவு காசு செலவு பண்ணி எங்க அம்மா கொல்றதுக்காக, இவ்வளவு மந்திரத்தை அனுப்பி, இவ்வளவு பிசாசை அனுப்பி எங்க அம்மாவை கொல்றதுக்காக நான் சொன்னா நீ என்ன ஒண்ணுமே வேலை செய்யல அப்படின்னப்ப, இவன் அடுத்த நாள் வீட்டுல போய் பாக்குறான். ஒரு நார்மலான ட்ரெஸ்ல என்ன நடக்குது, இந்த வீட்டுல என்ன இருக்குது, அந்த அம்மா படுக்கையில தானே இருக்கிறாங்க, படுக்கையில இருக்கிறவங்க ஈஸியா போட்டு தள்ளிடலாம, மத்தவங்க கொஞ்சம் ஜெபிக்கிறவங்க இந்த மாதிரி பட்டவங்கள போட்டு தள்ளுறது கஷ்டம், ஆனா படுக்கையில தானே இருக்கிறாங்க, இவங்களை ஈஸியா கொன்றலாம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, இவன் நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த வீட்டுல போய் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து போய் அப்படி போய் அந்த படுத்திருக்கிற அம்மாவை போய் பாக்குறானா, இந்த அம்மா படுத்துட்டு இருக்கிற வேளையில அப்படியே அப்பப்ப ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்க, எந்திக்கிறா ஸ்தோத்திரம் சொல்றாங்க, லைட்டா இப்படி திரும்ப நேரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்களா. நான் சொல்றேன், நீங்க ஸ்தோத்திரம் சொன்னாலே போதும், எப்பேற்பட்ட அசுத்தாவிகளின் வல்லமையும் ஒண்ணுமில்லாம பேர் படுக்கையில உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 சொல்றான். Shakaraka lama nada rakele menede nerede de lebo shakarabalaba. Jesus. வசனம் உங்க எல்லாருக்கும் வருதா? அவங்க வசனம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்களா? வசனம் வரலையா? யாருக்கா வசனம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல வேற ஏதாவது போன்ல இருந்து போடுங்க சிஸ்டர். ஆமா, வசனம் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க போடுற ஒரு மெசேஜுமே எனக்கு வரல. Jesus hallelujah. Shake it Jesus. ஓகே, யாரால வசனம் போட முடியுமோ அவங்க வசனத்தை போடுங்க. ஓகே, நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரி
நீங்க ஸ்தோத்திரம் சொன்னாலே போதும், பிசாசால என்ன செய்ய முடியாது. ஆனா இங்க போட்டிருக்குது ஒரு மூன்று விதமான அசுத்தாவிகள் புறப்பட்டு வருதான். நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல, அது எப்படிப்பட்ட அசுத்தாவியா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல தேசத்துல வர்ற அசுத்தாவிகள் உங்களை தொட முடியாது. தேசத்தின் வல்லமைகள், இயேசபேலின் வல்லமைகள் உங்களை தொட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 வருது. என்ன தொட முடியாது, என் பிள்ளைய தொட முடியாது, என் பிள்ளைய தொட முடியாது. சொல்லுங்க, என்ன தொடார், என் பிள்ளைய தொடார். எங்க வீட்டை விட்டு வெளியே போகுது. ஒருவேளை இதுவரைக்கும் எங்க வீட்டுல சிலதெல்லாம் தொட்டிருக்கலாம், இனி வராது, இனி நடக்காது, இனி தொட முடியாது. என்ன சொன்னேன்? முதல்ல தோட்டத்தின் வாசல், 2வது குடும்பத்தின் வாசல், 3வது சபையின் வாசல், 4வது தேசத்தின் வாசல், 5வது பாருங்க தனி மனிதனுக்குள்ள வர்ற தனி மனிதன். பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை ஏவி இருக்குது. பாருங்க எப்படிப்பட்ட அவன், அனாயிண்டட் பர்சன். அவன் பிசாசுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறான். பாருங்க வசனம் சொல்லுது, 1 நாளாகமம் 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படிக்கு தாவீதை ஏவி விட்டு. பாருங்க, சங்கீதத்தை எழுதியிருக்கான், இவ்வளவு பாடல்களை எழுதியிருக்கான். அவனை பத்தி பைபிள் அநேக இடத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை கேட்டவன் சொல்றாரு. அப்படிப்பட்டவனை பிசாசு தொட்டிருக்கிறான். நான் சொல்றேன், அப்படிப்பட்டவனை கூட, தாவீதை கூட, அபிஷேகம் நிறைந்தவனை கூட பிசாசு தொட முடியும். உங்களையும் என்னையும் ஏவி விட முடியாது. உங்களையும் என்னையும் தொட முடியாது. ஏன் உங்களையும் என்னையும் தொட முடியாதுன்னா, தாவீதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவில் சிலுவையில் மரித்திருக்கிறார். எத்தனை விதமான கதவு சொன்னேன்? 7 விதமான கதவுகள். அடுத்து பாருங்க, தனி மனிதன் தாவீது. அடுத்து, எல்லா பகுதியிலும், என் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்துருச்சு, எல்லா பகுதியிலும். வீட்டில் என் மாடு செத்து போச்சு, எல்லா பகுதியிலும். வீட்டில் நான் வளர்த்த கோழி செத்து போச்சு, எல்லா பகுதியிலும். வீட்டில் வளர்த்த நாய் செத்து போச்சு, எல்லா பகுதியிலும். நான் வளர்த்த ஆடு குட்டி போடவே இல்லை, எல்லா பகுதியிலும். என் பிள்ளை படிப்பில் தோத்துட்டு, எல்லா பகுதியிலும். என் பொருளாதார கடன் பிரச்சனையாவே இருக்கு, காசு கையில தங்கல, எல்லா பகுதியிலும். என் கணவர்கிட்ட அன்பை எதிர்பார்க்கவே முடியல, எல்லா பகுதியிலும். என்னால ஒரு உயர்வை பார்க்கவே முடியல, எல்லா பகுதியிலும். எல்லா பகுதியிலும், எல்லா இடத்துலையும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவை எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? யோபுவின் பிள்ளவை சுற்றி வேலி அடைக்கவில்லையா? யோபுவின் பொருளாதாரத்தை சுற்றி வேலி அடைக்கவில்லையா? யோபுவின் சகலவற்றையும், யோபுவின் ஆடு மாடு மாட்டு மந்தை எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? யோபு 1:10 இப்படி சொல்லுது பாருங்க, எல்லாவற்றையும், எல்லா பகுதியிலும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? வேலி காலி ஆயிடுச்சுன்னா உள்ள வந்துருவான். வேலி, அபிஷேகம் என்கிற வேலி, ஜெபம் என்கிற வேலி, வேத வாசிப்பு என்கிற வேலி, ரட்சிப்பு என்கிற வேலி, மகிமை என்கிற வேலி, எல்லா இடத்துலயும் சுத்தி. சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் சுத்தி ஒரு வேலி. இன்னைக்கு தேவன் அந்த வேலியை எல்லா இடத்துலயும் சுத்தி போடுறார். எல்லா இடத்துலயும் தேவன் இந்த வேலியை சுற்றி போடுகிற வேலையில ஒரு எதிர் வல்லமையோ, எந்த நெகட்டிவான காரியங்களோ எதுவும் என்னை தாக்க முடியாது. எந்த எதிர் வல்லமைகளும் என்னை அழிக்க முடியாது. மொத்த இடத்துல சுத்தி வேலி அடைக்கப்பட்டிருக்கு. எஸ், அதான் சொல்லியிருப்பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? இப்படி வேலி அடைச்சனால, கடவுள் இப்படி வேலி அடைத்து பாதுகாத்தனால என்ன நடந்துச்சு? நல்லா கவனிச்சுக்கோங்க பிரதர் சிஸ்டர். எல்லா இடத்தையும் சுத்தி ஒரு வேலி இருந்துச்சுன்னா, நான் என்ன சொன்னேன்? எல்லா பகுதியிலும் பிசாசோட ஆளுங்க இருக்குது. ஆனா எல்லா பகுதியிலும் சுற்றி வேலி அடைக்கப்பட்டா என்ன நடக்கும்? அதே வசனம் சொல்லுது பாருங்க, யோபு 1:10 அதே வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சனால அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு ஏன் உங்க கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படல தெரியுமா? எங்கே ஒரு இடத்துல அவனுக்கு இடம் இருக்குது. உங்க நினைவா இருக்கலாம், உங்க வாயின் வார்த்தையா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு இடம் இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, அவன் இடத்தை இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அதமாகி போவதாக, இப்பொழுதே அது ஒன்றுமில்லாமல் போவதாக, இயேசுவின் நாமத்துல. ரகலா ஷக ரபா லபா ரபா லபா. சுற்றி
ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல கேப் வந்துருச்சு, ஏதோ ஒரு மாம்ச எண்ணத்தை கேட்டோம், குட்டி பாஸ்டர் சேட்டை பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, அப்பப்போ மீட்டில் போறேன்னா குட்டி பாஸ்டர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. வீட்டில் இருந்தா மனைவியை சும்மா இருக்க விட மாட்டான். அதனால சர்ச்சை கூட்டு வந்து கொஞ்சம் நேரம் பிரசனத்தில் உட்கார வைக்கலான்னு பிரசனத்தில் உட்கார வச்சா அப்பப்போ அங்கங்க நடந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க. ஓகே, அவன் பாட்டு உட்காந்துருவான். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜீசஸ் ஜீசஸ். ஓகே, இப்போ சுத்தி 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 குழந்தை பாக்கியம் இல்ல, வாய்தான், இருதயம் தான், நினைவு தான். இனி சொல்ல சுத்தி வேலி அடைக்கிறார், சுத்தி வேலி அடைக்கிறார். சொல்லுங்க, சுத்தி வேலி அடைக்கிறார். கர்த்தர் சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. காரணம் என்ன? பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. சுத்தி வேலி அடைச்சா உங்க சம்பத்து தேசத்துல யாருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும். போன வசனத்துல தான் சொன்னேன், தேசத்துல 3 அசுத்தாவி வருது. இங்க சொல்லி இருக்குது தேசத்தில் அவன் சம்பத்து பெருகிட்டு. அப்போ என்ன காரணம்? அசுத்தாவிக்கு உள்ள இடம் இல்லைன்னா சம்பத்து பெருகும், கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, சம்பத்து பெருகும், என் கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அதை ஆசீர்வதிக்க செய்கிறார். என்னெல்லாம் சொன்னேன் நல்லா கவனிச்சுக்கோ சிஸ்டர் பிரதர். இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியம் ரொம்ப பெரிய சத்தியம். உங்களுக்காக டெய்லி ஆண்டவர் அநேக விதமான சத்தியங்களை சொல்லி தராரு. இன்னைக்கு நீங்க கேட்கறது உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய சத்தியம். தலைப்பு பார்த்தா ஏதோ ரொம்ப பிசாசு வர்ற 7 வழியா அதான் சொல்ல ஒண்ணுமே இல்லைங்கிறதா சொல்லி தரப்போறேன். இப்போ என்னெல்லாம் சொன்னேன்? முதல்ல தோட்டத்துல வந்து பொய்ய சொல்லி ஏமாத்திட்டான். அடுத்து ஒரு குடும்பத்துல பொய்ய பேச வச்சு ஏமாத்திட்டான். அடுத்து சபையில, தேசத்துல, தனி மனிதன் வாழ்க்கையில, அப்புறம் எல்லா பகுதியிலும். அடுத்து இதயத்தின் வாசல். உங்க பிள்ளைங்க இதயமா இருக்கலாம், உங்க இருதயம் சொல்லும் பாத்தீங்களா, ஹார்ட், மனசு. ஐயோ மனசு வலிக்குதே, அதுதான் பிரச்சனை. ஐயோ கவலையா இருக்குதே, அதுதான் பிரச்சனை. மேப்படியான் உள்ள வந்துட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல ஹார்ட், இருதயத்துல திறந்து வச்சிருக்கிற கதவு யார் திறந்து வச்சா தெரியுமா? யூதாஸ். இயேசுவை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்து, யோவான் 13:7, அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இருதயத்தை திறந்துட்டான். அதான் இந்த பணம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத காசு, லஞ்ச காசுகள், ஊழல். நீங்க இந்த ஊழல் பண்ணவன எல்லாம் பாத்துறீங்களா? அவனால எந்திரிச்சு ஒழுங்கா நடக்க கூட முடியாது, பொம்மை மாதிரி தான் நடப்பான். ஜனங்கள் பணம், ஒருத்தன் காசை கொள்ளையடிச்சாலே ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. கோடிக்கணக்கில் ஜனங்கள் காசை கொள்ளையடிச்சா, அதான் பணம் ரொம்ப முக்கியம். யூதாசை பாருங்க, எப்ப அந்த காசை வாங்கினாலும் பிசாசு உள்ள வந்துட்டான். இயேசுவை காட்டி கொடுத்த வெள்ளி காசு உள்ள வந்துட்டான். அப்ப இருதயத்துல அதான் நீங்க உங்க சம்பாதிக்கிற காசு கூட ரொம்ப முக்கியம். எப்ப நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பிசாசின் எல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சு. அதான் நான் சொல்லுவேன், வார்த்தையை கனம் பண்ற விதமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லுவேன். கேட்கறது மட்டும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது பாத்தீங்களா, அதுல 1000 ரூபாய் ஆண்டவருக்கு தான் வச்சிருக்கிறார். அந்த 1000 ரூபாவை நீங்க வெளியே விதைச்சீங்கன்னா இன்னும் 10,000 வரும், இன்னும் 20,000 வரும், இன்னும் 30,000 வரும், இன்னும் 40,000 வரும். அடுத்து ஒரு 50,000 தந்து போப்பார். 50,000 தந்தாருல, இந்த 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் தசமாக எடுத்து வச்சியா, எடுத்து வைக்கலையா, அப்ப அப்படியே குறையுது, மைனஸ் ஆகுது. திரும்ப 50,000 5,000 ரூபாய் வருது. திரும்ப 5,000, அந்த 5,000 ரூபாயில இருந்து 500 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்களான்னு பாக்குற. பணம் ரொம்ப முக்கியம் பிரதர் சிஸ்டர், பணம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு பணத்திலையும் அது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், வார்த்தை செயல்பட வேண்டும். நம்ம ஊழியத்தை பாருங்க, இன்னைக்கு சர்ச் ரெண்டு, வீட்டு ரெண்டு, அப்புறம் நம்ம கரண்ட் பில்லு, நம்ம சர்ச்சில் ஏசிலாம் இருக்கு பார்த்தீங்களா, கரண்ட் பில்லு ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஏசி ஓட்டிட்டே தான். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மந்த்லி நமக்கு தேவை பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் குறைஞ்சது இருந்தா தான் நம்ம சபையை அப்படி ஓரளவுக்கு ரன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லா சர்வீஸும் சாப்பாடு கொடுக்கணும். அது எப்படி சாப்பாடு கொடுக்கணும்? நல்ல நான்வெஜ், சிக்கன், நல்ல சாப்பாடு கொடுத்து தான் நம்ம எல்லாரையும் அனுப்பணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை? பணம் தேவை. நீங்க வார்த்தை கேட்குறீங்க பாத்தீங்களா, ஆண்டவரே நீங்க இந்த நான் கொடுக்குற காணிக்கையில இவங்க ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவாங்க, அந்த எண்ணெய் வந்து நீங்க கொடுக்குறீங்க பாருங்க. ஆண்டவர் நீங்க கொடுக்குற காசுல இவங்க சர்ச்சுக்கு வாடகை கட்டுவாங்க, ஆண்டவர் நீங்க கொடுக்குற காசுல இந்த ஊழியர் எங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். இதுதான் நீங்க கொடுக்குற காணிக்கையில, இப்படிதான் இருக்கு. அப்போ ஆண்டவர் உங்களை நம்பி தர்ற ஒவ்வொரு காசுலயும் இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டானா, இவன் எனக்கு இருக்கிற ஆல்ரெடி இயேசு நிறைய காசு யூதாஸ் கொடுத்திருக்காரு, இதையும் தாண்டி என்ன பண்றான்? வெள்ளி காசை போய் கேட்கறான்.
பிசாசு உள்ள வந்துட்டு, அதான் வசனம் சொல்லுது பாருங்க, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். எப்பொழுது அந்த காசை வாங்கினாலும் சாத்தான் உள்ள புகுந்துட்டான். இருதயத்துல புகுறது நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் காசை பத்தி சொல்றேன். இருதயத்துல உள்ள வர்றதுக்கு நிறைய வழி இருக்குது. பணம் என்கிற ஒரு வழி இருக்கு. யார் யாரெல்லாம் பணம் 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 அழியிறாங்களோ அவங்க லைஃப் பாருங்க ஒரு மாதிரி தான். பாருங்க, இப்ப 7 விதமான வாசல் சொன்னேன். இப்போ இதுல ஒரு 2 விதமான நோக்கம் இருக்குது. என்ன நோக்கத்துக்காக உள்ள வரான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு உள்ள வரான்? நோக்கம். ஒன்னாவது நோக்கம் என்னன்னா வேதனைப்படுத்த. நான் என்ன சொன்னேன்? 7 விதமான வாசல்ல உள்ள வரான்னு சொன்னேன். இப்ப 7 விதமான வாசலும் அடிபட்டிருக்கு. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்க இருதயத்துல உள்ள வர முடியாது, உங்க தோட்டத்துல உங்க வீட்டு பக்கமே வர முடியாது, உங்க குடும்பத்துல வர முடியாது. இந்த 7 விதமான வாசலை இன்னைக்கு ஆண்டவர் அடைச்சு போட்டுருக்காரு. உங்க தேசத்துல வர முடியாது. எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த ஜெபத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறனால இன்னைக்கு அந்த 7 விதமான வாசல்களையும் ஆண்டவர் அடைத்திருக்கிறார். அடுத்து கவனிங்க, இப்ப இவன் உள்ள வர்றதோட நோக்கம் என்ன? ஒன்னாவது நோக்கம் என்னன்னா, எதுக்கு வரானா? வேதனைப்படுத்த வரான். எப்படி வேதனைப்படுத்தினா பாருங்க, 2 கொரிந்தியர் 12வது வசனத்துல சொல்லி இருப்பாருங்க. அது ஒரு முள்ளு மாதிரி அது என்ன பண்ணும்னா, அது வந்து குத்துமா. சொல்ல போனா இந்த தேள் இருக்கு தெரியுமா? தேள் அது வந்து அது கடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கொட்டும்னு சொல்லுவாங்க. தேள் கொட்டும். வேற என்ன கொட்டும் சொல்லுவாங்க? இந்த கடந்தை கொட்டும். இது இந்த கொட்டுற காரியங்கள் எல்லாம் என்னன்னா வந்து அது ஒரு மாதிரி வலிக்கும். இந்த பூரான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவும் கடிக்குன்னு சொல்ல மாட்டாங்க, அது கொட்டும் தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு வலியா இருக்கும். அதுதான் இங்க போட்டுருக்கு பாருங்க. இந்த பிசாசு வந்து வேதனைப்படுத்துறது எப்படின்னா, அது வந்துட்டு உடனே போறது கிடையாது. இப்ப பாம்பு ஒரு கடி கடிச்சிருச்சுன்னா மருந்து ஏதோ சாப்பிட்டு ஏதோ சரி பண்ணி அது போயிடும். ஆனா இது அப்படி கொட்டிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அப்படி வந்து கொட்டிட்டே. அவன் உள்ள வர்றதுக்கு நோக்கம் என்னன்னா, சாகுற வரைக்கும் கொட்டிட்டே இருக்கணும். சாகுற வரைக்கும் வெளியே வரவே கூடாது. சாகுற வரைக்கும் இவங்க பொருளாதாரத்துல விழிவு காலம் வரக்கூடாது. சாகுற வரைக்கும் இவங்க வியாதியில வரக்கூடாது. இப்படின்னு சொல்லி இவன் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுற. அதான் சொல்லியிருக்கு 2 கொரிந்தியர் 12:7 சொல்லியிருக்கு பாருங்க. ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். கொட்டுற சாத்தானுடைய தூதன் கொட்டிட்டே இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் அந்த மாதிரி கொட்டுகிற சாத்தானை முறியடிக்கிறது. தேவ மகிமை முறியடிக்கிறது. இயேசுவின் நாமம் அதை முறியடிக்கிறது. இயேசுவின் வல்லமை அதை முறியடிக்கிறது. ராதாலாபானா ஷகராபாலாபா. சாத்தானின் தூதன் இனி வர முடியாது. பிசாசு வர முடியாது. இனி கொட்டான். ஆமென் சொல்லிக்கோங்க, ஆமென் சொல்லிக்கோங்க. இனி பிசாசு என்ன கொட்ட முடியாது, பிசாசு என்ன தொட முடியாது. பிசாசு என்ன தொட்ட எல்லா இடத்துல இருந்து தேவன் எனக்கு விடுதலையை தருகிறார். தேவன் எனக்கு மாற்றத்தை தருகிறார். ராக்கே மோ ஷேகேலா ரீடாபா லாதாராபா லாபா. முதல்ல அவன் வர்ற நோக்கம் என்ன? நோக்கம் முதல்ல வேதனைப்படுத்த. கடைசி வரைக்கும் வேதனையிலே இருக்கணும். கேன்சர் சாகுற வரைக்கும் வேதனையிலே இருக்கணும். சில பிள்ளைகள்லாம் எனக்கு சில பெற்றோர்களை தெரியும். பிள்ளைங்க வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. காசு கொடு, காசு கொடு, செத்த வித்து கொடு, அதை வித்து கொடு, இதை வித்து கொடு, வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. வேதனை. அடுத்து எதுக்கு வரான்னா, விழுங்குறதுக்கு வரான். 1 பேதுரு 5:8 சொல்லுது பாருங்க. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிச்சுக்கோங்க. பாம்பு விழுங்குமா, சிங்கம் விழுங்குமா? சிங்கம் விழுங்கவா செய்யும்? சிங்கம் உயிரோட இருக்கிற ஒன்றை கொன்னு சாப்பிடும், அது விழுங்காது. ஆனா பாம்பு என்ன செய்யும்? விழுங்கும். அப்ப இங்க இந்த இவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, அவன் ரொம்ப தைரியமானவன், அவன் விழுங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் என்ன செய்வானா? விழுங்குவான். உங்க லைஃப்ல அபிஷேகம் விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல கிருபை விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல ஜெப வாழ்க்கை விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல வரங்கள் விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல நம்பிக்கைகள் விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க லைஃப்ல விசுவாசம் விழுங்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், விழுங்கின எல்லாவற்றையும் கக்குகிற நாள் இந்த நாள், விழுங்குற எல்லாவற்றையும் வாந்தி பண்ணுகிற நாள் இந்த நாள். விழுங்கப்பட்டது திரும்ப வருகிறது, நல்லா வரப்போகுது. கெட்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கி இருக்கலாம், ஆண்டவர் ஒரு தட்டு கொடுப்பார், எல்லாம் விழுங்கப்படும். உங்க பிள்ளைங்க லைஃப்ல விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க பணங்கள் விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க இளமைகள் விழுங்கப்பட்டிருக்கலாம், உங்க சரீர ஆரோக்கியம் விழுங்கப்பட்டிருக்கலாம். எதெல்லாம் விழுங்கப்பட்டுச்சோ, கிருபை வரங்கள், அபிஷேகம், வல்லமை வரங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டிருக்கலாம். விழுங்கப்பட்டது எல்லாம் இயேசுவின் நாமத்துல திரும்ப வருவதாக. ராக்காமா ஷக்கரா ரீட்டாமா. பாருங்க, யோனாவை மீன் விழுங்கிருச்சு.
விழுங்கினோன்னா பிசாசு சந்தோஷப்படுறான். அவ்வளவுதான், யோனா காலி ஆயிட்டான், யோனா இதோட முடிஞ்சிட்டான், யோனா இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, யோனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவன், ஜெபிக்கிறவன். யோனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறான். நடுக்கடல்ல தூக்கி போட்டாங்க, மீன் விழுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறான். சந்தோஷப்பட்ட வேளையில ஆண்டவர் ஒரு தட்டு கொடுத்தாரு, கொண்டு போய் அந்த யோனாவை கரையில் அந்த மீன் வாந்தி பண்ணி போட்டது. சொல்ல விழுங்கப்பட்ட எல்லாம் திரும்ப வரப்போகுது. யோனாவா மாதிரி விழுங்கப்பட்ட அனுபவத்துல இருக்கலாம். ஐயோ ஒண்ணுமே இல்லை என் கையில, விழுங்கப்பட்ட அனுபவம் திரும்ப வருது திரும்ப வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மீன் விழுங்குச்சுன்னா திரும்ப வெளியே வருவான்னு நினைக்கீங்க? திரும்ப வெளியே வர வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்னு சொன்ன இடத்துல அவர் கரம் இறங்கி செயல்பட்டு, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைன்னு சொன்ன இடத்துல அவர் கரம் செயல்படுகிறது, வாய்ப்பு உண்டாகிறது. இயேசுவின் நாமம். ரதலா ஷகடா ரிபாலா தீனாமா ஷேகெட். முதல்ல என்ன சொன்னேன்? எதை விழுங்குறதுக்கு வரான்னு சொன்னேன்? முதல்ல சொன்னேன் வேதனைப்படுத்த வரான். இப்ப விழுங்குறதுக்கு, விழுங்குற இடத்துல எதெல்லாம் விழுங்குவோம் அப்படின்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். முதல்ல எதை விழுங்குறான்னா உங்க மதிப்பை விழுங்குறான். முதல்ல எதை விழுங்குறான்? மதிப்பு. நல்ல மதிப்பா இருப்பீங்க பாத்தீங்களா? பிசாசு விழுங்குற சில காரியத்தை சொல்றேன். மதிப்பை விழுங்குவோம். நல்ல ரெஸ்பெக்டா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும், மதிப்பா இருக்கணும், எங்க ஊர்லயே நாங்க நல்லா தான் இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல மதிப்பு போயிடும். பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப உங்களை கேட்டா மதிப்பு இருக்குதா? சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இப்ப உங்களை கேட்டா மதிப்பு இருக்குதா? மதிப்பு இருக்குதுன்னா உங்ககிட்ட பிசாசு வேலை செய்யலன்னு அர்த்தம். மதிக்கலன்னா பிசாசு எங்கேயோ வேலை செய்யறான், இன்னைக்கு அது முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்போ யாரும் எங்களை மதிக்கல. யோபு சொல்றாரு, நான் போற வழியில அங்க இருக்கிற எல்லா பணக்காரனும் என்ன பார்த்தா அவன் வாய மூடிருவான். பண்ணையர்கள், பண்ணக்காரர்கள் வாய மூடிடும். வாலிபன் பார்த்தா ஒளிச்சுப்பானா. பணக்காரனா இருக்கிற வழியில எல்லாம் எழுந்தப்ப எல்லாம் ஏளனமா பார்க்கலாம். இங்க அதுதான் சொல்லுது பாருங்க வசனம். முதல்ல பிசாசு எதை விழுங்குறான்னா மதிப்பை விழுங்குகிறான். புலம்பல் 4:2 சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ, ஆரம்பிக்கிறாருமே ஐயோ ஆரம்பி. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரன், நீங்க தங்க மாதிரி இருந்தீங்க. எவ்வளவு ரெஸ்பெக்டா இருந்திருக்கிறாங்க, தங்கத்துக்கு ஒப்பா இருந்திருக்கிறாங்க, கோல்டு மாதிரி இருந்திருக்காங்க, விலையேறப்பட்டவர்களா இருந்திருக்கிறாங்க. தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பட்ட சீயோன் குமாரர் இருந்தார்கள். அந்த மாதிரி இருந்தவங்க இப்ப மண்ணா மாறிட்டாங்க. சொல்றேன், ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் தங்கமா இருந்திருக்கலாம், இப்ப மண்ணா மாறி இருக்கலாம். நான் சொல்றேன், ஒரு திருப்புதல் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்துல அபிஷேகம் திருப்பி போடுகிறது, ஆவியானவர் திருப்பி போடுகிறார், ஜெபம் திருப்பி போடுகிறது. இல்ல 2 விதங்கள் இருக்குது பாருங்க. ஒருத்தர் நார்மலாவே இருந்து கொஞ்சம் விழுந்தா அவனை கொஞ்சம் பேசுவாங்க. ஒருத்தர் விழுந்தே கிடக்கிறான்னா அவனை பேசவே மாட்டாங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்தா விழுந்தா கிடக்கான். பிறவி சப்பானிய பத்தினியா எலும்பி நடக்கல யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவன் நல்லா இருந்துட்டு திடீர்னு அவன் நடக்காம இருந்தானே கேட்பாங்க தானே. இது வரைக்கும் நடந்தானே, இப்ப ஏன் நடக்கல? எல்லாருக்கும் விடுதலை. பிறவி சப்பானிக்கு இருக்குது, பாதியில நடந்தவங்களும் இருக்குது, இல்ல உச்சத்துல இருந்தவனும் இருக்கு. ஆனா இன்னொருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான், திடீர்னு விழுந்துட்டான். எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா? ரொம்ப உச்சத்துல இருந்துட்டு ஒருத்தர் விழுந்தாதான் எல்லாரும் கேட்பாங்க, ஆமாவா இல்லையா? அதே போலதான் இங்க தங்கத்துக்கு ஒப்பாக விலையேறப்பட்டதா இருந்திருக்கிறாங்க. புலம்பல் 4:2 சொல்லுது பாருங்க, விலையேறப்பட்டவர்களா இருந்திருக்காங்க. மதிப்பா விழுங்குறதுக்கு மதிப்பா இருந்தாங்க, ரெஸ்பெக்டா இருந்தா. அந்த மாதிரி இருந்த இடத்துல பிசாசு விழுங்குவதற்காக வந்திருக்கிறான். ஆவியானவர் அதை திரும்ப மீட்டு இரட்டிப்பான நன்மை, 7 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல அது எனக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல மதிப்பு. ஆண்டவரே, மனிதர்கள் முன்பாக என் மதிப்பை இழந்திருக்காப்பா. சில ஜனங்கள் முன்பாக என் மதிப்பை இழந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் முன்பாக என் மதிப்பை இழந்திருக்கிறேன். கணவன் முன்பா, என் பெற்றோர் முன்பா, தேசத்தின் ஜனங்கள் முன்பா, சபைக்கு முன்பா, வேலை பார்த்த இடத்துல, பிசினஸ் செஞ்ச இடத்துல, எங்கெங்கெல்லாமோ என் மதிப்பை இழந்திருக்கிறேன். ஆவியானவர் அதை மீட்டு தருகிறார். அபிஷேகம் அதை மீட்டு தருகிறது. இயேசுவின் நாமத்துல ரீகாலா ஷகரா ரீபாலா தீராபா ரீகட்டா ஷேகே லே ரே லா கச்சா. கரும்பு பாருங்க, ஒரு கரும்பு 40 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்குள்ள ஜூஸ் இருக்கிற வரைக்கும் அது 40 ரூபா. அது ஒரு மிஷின்ல போட்டு அரைச்சி வெளியே வந்ததும் அது கரும்பா இல்ல அது சக்கை. இப்ப அது வேஸ்ட். அது கரும்பா இருக்கிற வரைக்கும் மதிப்பு, இப்ப அது வேஸ்டா போச்சு. எங்கேயோ இருந்துச்சு, இப்ப வேஸ்டா போயிருச்சு. காரணம் வேணா, அது தன்னுடைய
கசப்புடைய தன்மையை இழந்து விட்டது. அதுட்ட இருந்து இனிப்பு என்கிற தன்மையை இழந்தனால அந்த கரும்பு என்னதான் மாறிடுச்சு, சக்கையா மாறிடுச்சு. இன்னைக்கு உங்க லைஃப் ஒருவேளை சக்கா மாறி இருக்கலாம். இன்னைக்கு உங்க லைஃப் ஒருவேளை உங்க தன்மைகளை நீங்கள் இழந்தவர்களா இருக்கலாம், உங்க இனிமைகளை நீங்கள் இழந்தவர்களா இருக்கலாம். ஆவியானவர் அந்த இழந்ததை திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லி எஸ். தங்கத்துக்கு ஒப்பா நான் இருந்திருக்கிறேன்னா தேவன் என்னை தங்கத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார், தேவன் என்னை வைரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார். ராதாலா ஷக்கரா ரீபாலாதா ராபாலா. ஜீசஸ் ஜீசஸ். நான் சக்க கிடையாது, நான் விலையேற பெற்றவன். நான் மண்ணு கிடையாது, நான் தங்கம், நான் சொக்க தங்கம். ஷக்கரபா ஜீசஸ். முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல விழுங்குறதுக்கு வரான். எதை விழுங்க வரான்? முதல்ல மதிப்பு. நம்ம மதிப்பை, நம்ம எவ்வளவுக்கு நமக்கு மதிப்பு இருந்துச்சோ அதை விழுங்க வரான். அடுத்து எதை விழுங்க வரான் பாருங்க. அடுத்து உங்க ஆரோக்கியத்தை விழுங்குறதுக்கு வரான். கெடிச்சிக்கிற சிங்கத்தை மாதிரி விழுங்கலாம். அதான் சொன்ன வாந்தி வந்து ஒரு தட்டு எல்லாம் வெளியே வந்துடும் சொன்னேன் பாத்தீங்களா? வெளியே வந்துடும். விழுங்குறதெல்லாம் திரும்ப வெளியே வந்துடும். இங்க அடுத்து போட்டுருக்கு பாருங்க. அடுத்து எதை விழுங்க வரானா? ஹெல்த், நம்முடைய ஆரோக்கியத்தை விழுங்குறதுக்கு வரான். லூக்கா 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது பாருங்க. 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவி விழுங்கிட்டான். 18 வருஷமா விழுங்கி வச்சிருக்கான். 18 வருஷமா விழுங்கி இருக்கிறான். 18 வருஷமா விழுங்கி அவன் ஆலயத்துக்கு வரா பாருங்க. அதான் ரொம்ப 10வது வசனம் சொல்லுது, அவள் ஆலயத்தில் இருந்தாள். 18 வருஷமா விழுங்கப்பட்டவள் ஆலயத்தில் இருக்கிறான். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிடம் இப்படி கூணி இருக்கா. ஆரோக்கியத்தை விழுங்க வருகிறான் பிசாஸ். இரண்டாவது, உங்க ஹெல்த்தை விழுங்குறதுக்கு வர. நிறைய பேர் நீங்க உங்க ஆரோக்கியம் விழுங்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நடக்க முடியாத நிலைமையில இருக்கலாம். 18 வருஷமா எத்தனை வருஷம்னு தெரியல, ஆனா எங்கேயோ உங்களை விழுங்கி இருக்கிறான். எங்கேயோ விழுங்கப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க. கலங்காதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. விழுங்கப்பட்ட இடத்துல இருக்கலாம். விழுங்கினதெல்லாம் திரும்ப வருது இயேசுவின் நாமத்துல. தேவன் திரும்ப தருகிறார். ஹெல்த் விழுங்கப்பட்ட இப்ப இயேசு சொல்றார், அவள் பார்த்து தொடுற சுகமாக்குற. 18 வருஷமா முடங்கி இருந்தவள் இப்பொழுது எழும்பி தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆவியானுடைய செயல்பாடு இப்பொழுது உண்டாகட்டும். இந்த பிள்ளைகள் எத்தனை வருஷமா முடங்கி இருந்தாங்களோ அந்த முடக்கத்தை மாற்றி இப்பொழுதே ஆவியானுடைய செயல்பாடு இந்த பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்துல உண்டாவதாக. ராதாலா ஷக்கரபாலா ரீச்சாபா. என்ன செய்யணும்னா அசைஞ்சிட்டே இருக்கும். செத்தவங்களை மாதிரி இருந்துடக்கூடாது. வாயில சோத்திரம் வந்துட்டே இருக்கும். 18 வருஷமா இருந்தாலும் முடங்கி கிடக்கல பாருங்க. ஆலயத்துக்கு வந்திருக்கிறா, குனிஞ்சுதான் இருந்திருக்கா. எல்லாரும் 7 மணி நேரம் பார்த்துருக்காங்க. அசைஞ்சிட்டே இருக்கா. சோத்திரம் சொல்லிட்டே இருங்க, ஆமென் சொல்லிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. வாயில ஜெபம் வரட்டும். வியாதி வந்தா ஜெபம் வராது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். 1 மணி நேரம் தான் அந்நிய பாஷையில ஜெபிங்க. அசைஞ்சிட்டே இருங்க. ஆலயத்துக்கு வந்திருக்கிற, அதனால அவளுக்கு சுகம் கிடைச்சி. வரலன்னா கிடைச்சிருக்காது. 18 வருஷமா இயேசுவை பார்க்கல, அசைஞ்சிட்டே இருக்கா. ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கா. 18 வருஷமா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கா. விதைக்கிறத நிறுத்தாதீங்க, தொடர்ந்து விதைச்சிட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. விதை பவர்ஃபுல், கொடுக்கிறது பவர்ஃபுல், வார்த்தையை கணம் பண்ணி கொடுக்கிறது பவர்ஃபுல். ஏழைக்கு கொடுக்கிறதோட ஊழியத்தை கொடுப்பது ரொம்ப பவர்ஃபுல். செஞ்சுட்டே இருக்கு, செஞ்சுட்டே இருக்கு. எவ்வளவு நிமிரக்கூடாம இருந்தா அசைஞ்சிட்டே இருந்தா. செயல்படுகிறவளை பிசாசால் விழுங்க முடியவே முடியாது. அசைஞ்சிட்டே இருக்கிறவங்கள, செத்தவங்கள இல்ல, செத்தவங்களை ஈஸியா விழுங்கிடலாம். அசைஞ்சிட்டே இருக்கிறவங்கள, செயல்பட்டுட்டே இருக்கிறவங்கள பிசாசால தொடாது, பிசாசின் வல்லமையினால் தொட முடியாது. அசைஞ்சிட்டே இருங்க, செயல்பட்டுட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க, பைபிளை படிச்சுட்டே இருங்க. வேதம் என் கால்களுக்கு தீபம். இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இன்னைக்கு ஆண்டவரே இவர்கள் செயல்படுகிற அபிஷேகம் இவர்கள் மேல இறங்கட்டும். விழுங்கினதெல்லாம் திரும்ப கக்கப்படுவதாக, திரும்ப விழுங்கினதெல்லாம் திரும்ப வருவதாக. அஜிதா சிஸ்டருக்கா நான் ஜெபிக்கிறேன், ராஜகுமாரி அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ரெபேக்கா ரூத் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், மலர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கவிதா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், மகா மெர்சி அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜீசஸ் கவிதா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜீசஸ் ஜீசஸ் இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில எதெல்லாம் விழுங்கப்பட்டதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரட்டும். ரீதாலா கட்டாரா. விழுங்குறதுக்கு முதல்ல எதுக்கு விழுங்க வரேன்னு சொன்னா, முதல்ல மதிப்பு, அடுத்து ஹெல்த், அடுத்து தரிசனம். தரிசனத்தை விழுங்க வர. என்ன தரிசனம்?
ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கணும்னு ஒரு தரிசனம். நீங்க தரிசனம் எல்லாரும் தரிசனம் ஊழியத்தை மட்டும் தான் யோசிக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க திருமணம் பண்றீங்க பாருங்க, அது ஒரு தரிசனம். தனியா வாழ்றவனோட குடும்பத்துல இருக்கிறவன ஆண்டு ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தனியா இருக்கிறவனுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா மனைவி பிள்ளைகள் உங்களை நம்பி 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க, மனைவி பிள்ளைகள் 3 பேர் 4 பேர் இருக்காங்க பாருங்க, உங்களை ஆண்டு ரொம்ப வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா ஆண்டு குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். அப்ப தரிசனம், எனக்கு கணவன் ஒரு தரிசனம் இருக்குது, இந்த தரிசனத்தை நோக்கி நான் போறேன். மனைவி என்கிற ஒரு தரிசனம், என் பிள்ளைன்னு ஒரு தரிசனம். இங்க ஒரு விதவை, கணவன் மரித்து போயிடும், தரிசனத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க. வாலிப பையன் செத்துட்டான், ஒரு தரிசனத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க. நீங்க உங்க பிள்ளை லைஃப்ல கூட சில தரிசனத்தை நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். என் பிள்ளை லைஃப், என் பிள்ளைக்கு இப்போ குழந்தை பெத்துக்க போறாங்க, கன்சீவா இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்போ குழந்தை பெத்துக்கணுங்கிற ஒரு தரிசனத்தை நோக்கி போறாங்க. அப்புறம் இந்த குழந்தையை படிக்க வைக்கணுங்கிற ஒரு தரிசனம். அப்புறம் இப்படி தரிசனம், ஊழியர்களுக்கு ஒரு தரிசனம், ஜனங்களை உள்ள கொண்டு வரணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், ஜனங்களை சுகமாக்கணும், ஜனங்களுக்கு வார்த்தை எடுக்கணும். இவங்க ஒரு தரிசனத்தை நோக்கி போறாங்க. அநேக விதமான தரிசனங்கள் இருக்குது. அப்ப இங்க நாயின் ஊர்ல, ஊர் பேரே பாருங்க நாயின் ஊர், அங்க ஒரு விதவை இருக்கிறாங்க. வாலிப பையன் மரித்துட்டான். அந்த இடத்துக்கு இயேசு போறார். ஒரு தரிசனத்துல போறாங்க. இது என்ன தரிசனம் தெரியுமா? அடக்கம் பண்ணணும்ங்கிற ஒரு தரிசனத்துல போறாங்க. செத்துட்டா, பிள்ளைய வாழ வைக்கணும் வாழ வைக்கணும் வாழ வைக்கணும் சொல்லி ஒரு தரிசனத்தை நோக்கி பயணிச்ச வேலையில முடியல, செத்து போயிட்டான். தரிசனங்கள் ஒண்ணும் இல்லாம போன நிலைமையில அந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறான். விதவை, ஏழை விதவை, பையன் இறந்துட்டா, பையன் செத்துட்டான். ஒரு அப்படிப்பட்ட ஒரு 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 நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறான். ஒரே பையன். இந்த பையன் தான் என் தரிசனம். நான் வயசானா கூட இந்த பையன் என்ன காப்பாத்துவான். இவங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? ஒரு தரிசனத்தோட அந்த பையனுக்காக ஒரு தரிசனத்தோட வாழ்ந்தாங்க. கர்த்தர் அவளை பார்த்து, அவ கர்த்தரை பார்க்கல. நல்லா குடிச்சுக்கோங்க சிஸ்டர் பிரதர், தரிசனத்தை நோக்கி போறவங்கள பிசாசு விழுங்க பாப்பான். இந்த வாலிப பையனை பிசாசு விழுங்கிட்டான். அவ்வளவுதான். இனி அடுத்த ஃபியூனரல் சர்வீஸ் தான், எல்லாம் முடிஞ்சு போன அனுபவம், விழுங்குற அனுபவம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அந்த டெட் பாடி இருக்கிற அந்த பாடியை தொட்டார். அப்பொழுது வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். தரிசனத்தை விழுங்க பார்த்த இடத்துல செத்து கிடக்கிற அவனை பார்த்து அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றாமல் அந்த தரிசனத்தை பயணிக்க வைக்கிறார். தரிசனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காம அந்த தரிசனத்துக்கு நோக்கி பயணிக்க வைக்கிறார். வாலிபனை எழுந்திரு, எழுந்திரு, வாலிபனை எழுந்திரு. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். தரிசனத்தை விழுங்கலான்னு பார்த்தான், ஆரோக்கியத்தை விழுங்கலான்னு பார்த்தான், மதிப்பை விழுங்கலான்னு பார்த்தான், தரிசனத்தை விழுங்கலான்னு பார்த்தான், நடக்கல. அப்புறம் ஊழியம் இருக்குது. பவுல் ஊழியத்துக்கு போறாரு. பவுல் ஊழியத்தை தடுக்கலான்னு பார்த்தான், விழுங்க முடியல. அப்புறம் உயர்ந்த பொக்கிஷம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வர. எதுக்கு வரான்? ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. பிசாசு எதுக்கு வரான் தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிற ஒரு திருடன் உங்க வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுல இருக்கிற பாத்திரத்தையே திருடிட்டு போவான். என்ன திருடிட்டு போவான்? என்ன பொக்கிஷமா இருக்குதோ அதான் திருடிட்டு போவான். ஒண்ணுமே கிடைக்கலன்னா தான் பாத்திரத்தை திருடிட்டு போவான். அப்ப நீங்க தான் பொக்கிஷம். அப்ப உயர்ந்த பொக்கிஷமாகிய நம்மளை திருடதுக்கு வரான். அடுத்து நேசிக்கிற மனிதர்களை திருட வரான். எவனை விழுங்கலாம், நீ யாரை நேசிக்கிறீங்களோ அந்த மனிதர்களை திருட என்ன செய்வான்? வருவான். ஜீசஸ் ஜீசஸ் ஷக்கரபலபரப. இப்படி அநேக விதமாய் உங்களை பிசாசு திருட வந்திருக்கலாம், அநேக விதமாய் உங்களை விழுங்க வந்திருக்கலாம். இந்த வேளையில நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் பேசுறேன். ஒரு 2 நிமிஷம் என் கூட ஜெபம் பண்ணுங்க. இந்த வேளையில எதெல்லாம் விழுங்கினானோ, எதெல்லாம் திருடுனானோ, எங்கெல்லாம் வாசல் இதுவரைக்கும் நான் திறந்து வச்சிருந்தனோ அதெல்லாம் இப்ப ஜெபிக்கிற வேளையில நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் இயேசுவின் நாமத்துல ரீகாபா ஷாகரபா பிள்ளைகள் மேல உங்க வல்லமை வெளிப்படட்டும். திருடுனது எல்லாம் திரும்ப வரட்டும். தோட்டத்துல பொய்ய சொல்லி ஏமாத்திட்டான். அனனியார் சப்பீரால் வாயில பொய்ய சொல்லி ஏமாத்திட்டான். அநேக இடத்துல ஆண்டவரே, அநேக இடத்துல வாசலை திறந்து வச்சது உண்மைதான். அந்த வாசல்கள் எல்லாம் இயேசு நாமத்துல பூட்டப்படுகிறது. அந்த வாசல்கள் எல்லாம் இயேசு நாமத்துல ஷக்கரபல நன்மையின் வாசல்கள் திறக்கட்டும். இனி விழுங்க முடியாது. மகிமையை விழுங்கி இருக்கலாம், ஹெல்த்தை விழுங்கி இருக்கலாம். எல்லாம் விழுங்கினது எல்லாம் இயேசு நாமத்தில் திரும்ப வருகிறது. இயேசு நாமத்தில் இப்பொழுது இவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தின் காற்று வீசப்பட்டு பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். இயேசு நாமத்தில்
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.